சில ஆல்பங்களிலும் பாடியிருக்காங்க. சென்னையில் நடந்த கெனிஷாவுடைய ஆல்பம் ரிலீஸுக்கு ஜெயம் ரவி கெஸ்டா கலந்துக்கிட்டாரு. அதோட அந்த நிகழ்ச்சியில ரவி கலந்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு கெனிஷாவும் லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ரொம்ப நெருங்கி பழகிறதால தான் இவ்வளவு பிரச்சனையும்னு ஆர்த்தி நினைச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல வீட்டுக்கு வரலனா டைவர்ஸ்னு மிரட்ட ரவியும் வீட்டுக்கு வந்து ஆர்த்தியை காம்ப்ரமைஸ் பண்ணாராம். அதுக்கு பிறகு சில நாள் கம்முன்னு அமுக்குனி மாதிரி இருந்த ரவி ஷூட்டிங்னு கிளம்பி போயிருக்காங்க. ஜூலை 14ஆம் தேதி மறுபடியும் அவருடைய ஆவடி கார் ரேஷ் டிரைவிங் பண்ணதா ஆர்த்தி மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இந்த முறையும் கோவாவில் கெனிஷா கார் டிரைவ் பண்ணது தெரிய வரவே ரவி அங்கதான் இருக்காருன்னு சந்தேகப்பட்டு ஆர்த்தி நேரா அங்க போயிருக்காங்க. ஆனா கோவாவில் வழக்கமா தங்குற ஹோட்டல்ல ரவி இல்ல. அதுக்கு பிறகு விசாரிச்சா கோவாவில் ஒரு பங்களா வாங்கி ரவி பாடகியோட குடுத்தன நடத்துறது ஆர்த்திக்கு தெரிய வரவே இன்ஸ்டா பக்கத்துல ரவி கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸை டெலீட் பண்ணி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்ப புரியுதா ஆர்த்தி ஏன் போட்டோஸை